தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தமிழ்நாட்டிற்கு அடுத்த இருக்கக்கூடிய 7 நாட்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிதமான அளவுல மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான வானிலை முன்னறிவிப்புல இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில இந்த மாதம் தென்னிந்திய பகுதிகளில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் மழை இயல்பை ஒட்டியும் இயல்பை விட குறைவாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் என்பது தென்மேற்கு பருவமழை முடிந்து அதனுடைய முடிவு தொடங்கி அதே போன்று வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான அந்த முதற்கட்ட பணிகளாக அந்த காலநிலை மாற்றமானது ஏற்படக்கூடிய ஒரு காலம். இந்த நாட்கள்ல காற்றுடைய வலு குறையும், அதற்கு பிறகாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு தென் இந்திய பகுதிகளில் நீடிக்கும் என்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவுடைய மைய பகுதியில், அதாவது மத்திய மாநிலங்களிலையும் அதே போன்று வடமேற்கு மாநிலங்களிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இயல்பை விட அதிகமாக இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இயல்பை ஒட்டியும் இயல்பை விட குறைவாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையத்தில் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் மேலும் வரக்கூடிய 5ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளில், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மீண்டும் மத்திய இந்திய பகுதிகளில், அதாவது இந்தியாவுடைய மத்திய மாநிலங்கள், வடமேற்கு மாநிலங்கள் அதே போன்று வடக்கு மாநிலங்களில் அதிக அளவுள்ள மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக தென்னிந்திய பகுதிகளில், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மேலாக இருக்கக்கூடிய வடக்கு ஆந்திரா வரையிலுமே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.